தயவு பாகம் 12 பரமான்மபதி பரமான்மபதி யுனிவர்சால் சோல் இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 8. பரமான்மபதி வாழ்வு. பரமான்மபதி வாழ்வு. முன்னெறிகளின் முடிவு. முன்னெறிகளின் முடிவு. ஒன்றான கடவுளே பரம்பொருளாகவும் பரமான்மாவாகவும் அறிந்து கொண்டோம் முன்பு. அதுவே தனித்தனி ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளியுற்று இலங்குவதாகவும் அறிந்தோம். அப்பரமான்மபதியின் பேராற்றலும் பெருமையும் வெளிப்படுத்த புறத்தே பெரும் பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிந்தோம். அப்பதி உண்மை தெளிந்து அடைய பல பல வழிகளை பின்பற்றினோம். அவைகளில் எத்தனையோ வகையான புறநெறிகளால் முயற்சித்து ஏதேதோ ஒரு சில உலகியல் சித்திகளை கைவரப் பெற்றோம். அத்தோடு முடிந்தன அந்த புறநெறிகளால். அதற்கு மேல் செல்லவும் அடையவும் இடமில்லாது போயது. அதற்கு மேல் செல்லவும் அடையவும் இடமில்லாது போயது. பின்னர் அகநெறிக்கு திரும்பினோம். அகநெறிக்கு திரும்பினோம். அதிலும் பலவாகிய யோக ஞான தந்திர மந்திர சாதனைகளால் கடவுள் உண்மையை சிறிதளவே கண்டோம். பெரும் முயற்சி செய்து பல சித்திகளும் எய்தினோம். முடிவாக ஆன்ம ஞானத்தால் அதில் வளர் பரமான்மபதியை திருவருள் உணர்ந்து கொண்டோம். இப்பொழுது ஆன்மாவும் பரமான்மாவும் இரண்டற்ற ஒன்றாகி விளங்கும் அத்வைத உண்மையையும் உணர்ந்து கொண்டோம். இந்நிலையில் இருக்கும்போது நாம் துரும்புக்கும் சிறிய சிற்றணு வடிவினோம் என்றும் நம் சுதந்திரத்தால் ஆவது ஏதும் இல்லை என்றும் அறிந்து பதி அருள் வேண்டி கிடந்தோம். அந்த அருள் வந்து அணைத்து கொண்டபோது அந்த அணைப்பில் ஐக்கியப்பட்டு போனோம். இம்முடிவு சித்தாந்த நிலையாக சைவ உலகம் கொண்டாடியது. மற்றொரு முறையில் கடவுளும் ஆன்மாவும் அத்விதமாக இருக்கின்றதாலே அது நீ என்றும் அதை உணரும் அறிவே கடவுள் ஞானம் என்றும் அந்த ஆன்மாவே கடவுள் என்றும் நானே கடவுள் என்றும் நான்மறை தீர்ப்பு வழங்கிவிட்டதால் அதை நம்பிக்கொண்டு பிரம்ம பாவனையிலிருந்து வரும்போது அந்த நித்திய பிரம்மத்தின் ஒரு கூறாகிய அகத்தில் நாம் ரமித்து நின்றபோது அதன் மறு கூறாகிய மாயா தேக பிரபஞ்சத்தை துறந்து நின்ற காரணத்தால் அதுவும் நம்மை துறந்து விட்டு போய்விட நாம் அகத்தில் மூழ்கி மறைந்தே போனோம். இதுதான் வேதாந்த முடிவாக விளங்கினது. இந்த வேதாகம சித்தாந்த முடிவுகள் யாவும் பரமான்மாவோடு ஜீவான்மாவை ஐக்கியப்படுத்த முயன்று அப்படியே செய்தும் பார்த்தன. அப்படி செய்திருக்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் இயற்கையிலேயே ஜீவான்மாவும் பரமான்மாவும் வேறுபட்ட இரு தனிப்பொருள்களாக இருக்கவில்லையே, அத்துவிதமாகத்தானே என்றும் இருப்பது. அப்படி இருக்க பிரிவு நிலையும் பின்னர் சேர்க்கையும் எங்கிருந்து வந்தன? அவ்வளவும் கற்பனையில்
விளைந்தனவே ஆகும். ஜெக ஜீவ பரம், ஜெக ஜீவ பரம் என்றும் பதி பசு பாசம் என்றும் பிரித்து பிரித்து முத்தனிப் பொருள்களாய் கொண்டதால் வந்த விளைவே எல்லாம் எனலாம். எம் இறை ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே. பதி பசு பாசம் அனாதி என்றெல்லாம் திருமந்திரம் மொழிந்து உள்ளனவே. இவற்றால் ஒன்றாகி இறைவன் தானே உயிர்களாகியும் உலகாகியும் விளங்குகின்றான் என தெளியலாம். முன்னிலையும் முன்னிலையும் தன் இயலாய் கொண்டு விளங்குவதே முழுமையான கடவுள் நிலை என கொள்ள வேண்டும். மூன்று நிலையும் தன் இயலாய் கொண்டு விளங்குவதே முழுமையான கடவுள் நிலை என கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளாமல் தான் வேதாந்தி உலகை மாயை என ஒதுக்கிவிட்டு உடலை உதறிவிட்டு உள் ஒடுங்கி போனான். அதே போல சித்தாந்தியும் இருவினையையும் ஒப்ப நோக்கி மல மாசை ஒதுக்கி நின்று அருட்சக்தி விளங்கின போது பதிக்கலப்பு உண்டாகிட அப்படியே அதீதப்பட்டு விட்டான். இந்த வேதாந்த சித்தாந்த முடிவால் ஒரு ஆன்மாவுக்கு இவ்வுலக வாழ்வு ஒரு மாயக்கனவாக தோன்றி நீங்கியது போன்ற நிலையே ஏற்பட்டதாகும். சாதாரண கனவில் என்ன நிகழ்கிறது? ஒருவன் கனவு காண்கின்ற போது தன் சூழ்நிலையையும் இயற்கையையும் மறந்து எங்கெங்கோ எப்படியோ அலைந்துவிட்டு பின் விழித்த போது தன் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளுகின்றான். கனவில் கண்டதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி அல்ல, வெற்று மாயா தோற்றமே என தெளிகின்றான். இதே போலத்தான் ஓர் ஆன்மா பரமான்மாவோடு இரண்டற்ற அத்துவித நிலையில் இருக்கும் உண்மையை முற்றிலும் மறந்து அல்லது அது நான் என்று பொய்ப்பாவனை செய்து கொண்டு இவ்வுலகிடை அலைந்து கொண்டிருக்கின்றதாம். இந்த இப்பொய் மாயா வாழ்வு முடிகின்ற போது முன்னிருந்த அத்துவித நிலையில் இயற்கை உண்மை நிலையில் விளங்குகின்றதாம். ஆகவே இந்த உலக வாழ்வு முற்றும் ஓர் ஆன்மாவுக்கு ஒரு மகா மாயா கனவாக கூறப்படுவதில் தவறு ஒன்றும் இல்லையாம். உலகியல் வாழ்வாகிய பெரு மாயா கனவிலும் திருவருள் வளத்தால் வேதாந்த சித்தாந்த விசார ஞானத்தால் நமது ஆன்ம பரமான்ம உண்மையை ஓரளவு அறிந்து கொண்டுள்ளோம். இந்த அறிவு அடைந்தும் கூட தேகபோக வாழ்விலே உழன்று கொன்றே கிடக்கின்றோமே அல்லாமல் உண்மை விழிப்பு அடைந்து நமது இயற்கை உண்மை நிலையில் வாழாமல் இருப்பது, கனவு உலகில் கிடப்பது என்ன பரிதாபம்! இந்த அறிவு அடைந்தும் கூட தேகபோக வாழ்விலே உழன்று கொண்டு கிடக்கின்றோமே அல்லாமல் உண்மை விழிப்பு அடைந்து நமது இயற்கை உண்மை நிலையில் வாழாமல் இருப்பது, கனவு உலகில் கிடப்பது என்ன பரிதாபம்! அகவிழிப்புற்று எழுந்து ஆன்ம வடிவொடு விளங்குங்கள். அகவிழிப்புற்று எழுந்து ஆன்ம வடிவொடு விளங்குங்கள். முன்னூல்களின் துணையாலும் உண்மை கண்டு புகழ்பட வாழ்ந்த ஒரு சிலரின் போதனா உபதேசங்களாலும் நம் ஆன்ம பரமான்ம உண்மை நிலையை கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி கண்டிருந்தும் அதுவாயிருந்து கொண்டும் சும்மா இருந்து விட்டோமே. நம் அகமுடையான் அப்படி சும்மாவா இருக்கின்றார்? இல்லையே. இடையராது அருட்செயலெல்லாம் விளங்க ஒளி வீசிக்கொண்டே உள்ளார். ஆகையால் அதுவாய் விளங்க வந்த நாமும் சித்திர தீபம், அதாவது ஒளியற்ற சித்திரத்தில் வரையப்பட்ட விளக்கு போல இல்லாது தயா ஜோதியை இடையராது பரப்பிக்கொண்டே இருப்போமாக.
இப்படி ஆகி உலகில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்பதுதான் அந்த பதியின் ஆணையாக இருக்கின்றதாம். இப்படி வாழத்தான் வேண்டும் என்பது அறிந்து கொள்ளப்படாது போனதாலே முன்னெறிகள் யாவும் பதிநிலையில் ஐக்கியப்பட்டு மறைந்து ஒழியவே கற்பித்தனவாக என்று அறிகின்றோம். இப்படி வாழத்தான் வேண்டும் என்பது அறிந்து கொள்ளப்படாது போனதாலே முன்னெறிகள் பலவும் பதிநிலையில் ஐக்கியப்பட்டு மறைந்து ஒழியவே கற்பித்தனவாக என்று அறிகின்றோம். அப்படி கற்று கடைபிடித்ததின் பயனாக புறத்துறவால் உலக வாழ்வு போய் அகமறைவால் இறை அனுபவ வாழ்வும் போய்விட்டனவாம். தேக அந்தியம் வரை பதி அனுபவம் விளங்கி கொண்டிருந்த அந்த ஆன்மாவுக்கு அந்த உடல் நீக்க அனுபவமும் உடல் நீங்க அனுபவமும் நீங்கி ஒழியும் என்பது உண்மையாம். இம்முடிவே முன்னர் வேதாந்த சித்தாந்தங்களால் அடைய முடிந்தனவாக காண்கின்றோம். வாழ்வருளும் பெருநெறி இதற்கு மேல் தோன்றியுள்ளதை இனி காண்போம். அடுத்ததாக சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் முன்னெறி முடிவால் வாழ்வற்று போன ஆன்மாவுக்கு பொன்றாத புது வாழ்வு வழங்கவே திருவருளால் இந்த சுத்த சன்மார்க்கம் என்னும் புது நெறி அருளப்பட்டிருக்கின்றது. சன்மார்க்கம் என்றால் சத்தான உண்மையை கொண்ட வழி. சன்மார்க்கம் என்றால் சத்தான உண்மையை கொண்ட வழி என்று பொருளாம். மேலும் அது சுத்த சன்மார்க்கம் எனப்படுகின்றதால் நித்தியமாக எல்லாம் வல்லதாக சத்தில் சித்தும் ஆனந்தமும் திகழ்வதாக சத்தில் சித்தும் ஆனந்தமும் திகழ்வதாக விளங்குகின்ற நம் பரமான்ம பதியினிடத்தே இருந்து நேரடியாக காரியப்படுகின்ற உண்மை நெறி. பரமான்ம பதியினிடத்தே இருந்து நேரடியாக காரியப்படுகின்ற உண்மை நெறி என்று சுத்த சன்மார்க்கத்திற்கு பொருளாக்கி கொள்ளப்படும். இந்நெறியின் தொடக்கமே பரமான்ம பதியினிடத்திலிருந்து ஆரம்பமாகின்றதால் இந்நெறியின் தொடக்கமே பரமான்ம பதியினிடத்திலிருந்து ஆரம்பமாகின்றதால் முதலில் அந்த பரமான்ம பதியை கண்டு அடைய வேண்டும். முதலில் அந்த பரமான்ம பதியை கண்டு அடைய வேண்டும். தயவோடு இருந்து விசாரம் செய்தால் பதிநிலை கண்டு பெறுவது எளிதே. அதற்கு முன்னெறிகளின் புறத்துணையும் தான் பெற்றுள்ளோமே. சிறநடு சிற்றம்பலத்திலே திகழும் அருட்பெருஞ்சோதியே நம் பரமான்ம பதியாக கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த பதிநிலையினின்றுதான் இச்சுத்த சன்மார்க்க பெருவாழ்வு படருகின்றதாம். இந்த அருட்பெருஞ்சோதி பரமான்ம பதியே உண்மை கடவுள். இது ஒன்றே எல்லாம் வல்லதாய் நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் சச்சிதானந்த திருநடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றதாக அறிந்து கொள்ளுகின்றோம். உண்மையில் அகத்தே இருக்கின்றது இந்த பரமான்மபதி அல்லாது வேறொன்று இல்லையாம். உண்மையில் அகத்தே இருக்கின்றது இந்த பரமான்மபதி அல்லாது வேறொன்று இல்லையாம். ஆகையால் நாமாகவும் பிறராகவும் மற்ற எவராகவும் எதுவாகவும் புறத்தோற்றம் கொண்டு திகழ்கின்றது இந்த அருட்ஜோதி பெரும்பதி ஒன்றே ஆகும். மீண்டும் கவனிப்போம். உண்மையில் அகத்தே இருக்கின்றது இந்த பரமான்மபதி அல்லாது வேறொன்று இல்லையாம். ஆகையால் நாமாகவும் பிறர் ஆகவும் மற்ற எவராகவும் எதுவாகவும் புறத்தோற்றம் கொண்டு திகழ்கின்றது இந்த அருட்ஜோதி பெரும்பதி ஒன்றே ஆகும். இதனை உண்மையாக அறிந்து கொள்ளும் போது
உண்மையில் அதுவே நாம் ஒவ்வொருவருமாய் இருக்கின்றோம் என்று தெளிகின்றோம். இந்த உண்மையை அறிந்து கொள்ளும் போது உண்மையில் அதுவே நாம் ஒவ்வொருவருமாய் இருக்கின்றோம் என்று தெளிவுறுகின்றோம். இத்தெளிவு கொண்டு ஆன்ம உருவிலிருந்து அருள் ஒழுக்க வாழ்க்கை நடத்துவதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வு ஆகும். இவ்வாழ்வில் நம் எண்ணம் பலிக்கும்படி திருவருள் புரிவார் நம் பரமான்மபதி. இது சத்தியம். திருவருட்பாவில் இதற்கு சாட்சியாக ஒரு பாடல். முன்பாட்டு காலையிலே வருகுவர் என் கணவர், மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக. முன்பாட்டு காலையிலே வருகுவர் என் கணவர், மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக. பின்பாட்டு காலையில் நாம் நினைத்ததெல்லாம் பெறலாம், பிசகிலை இம்மொழி சிறிதும் பிசகிலை. இவ்வுலகில் துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உள்ளம் துலங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய். தன் பாட்டு திருப்பொதுவில் நடத்திரைவரானை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே என சத்திய ஆணை புகழ்ந்துள்ளார் நம் வள்ளலார். முன்பாட்டு காலை என்றது சுத்த சத்விசார நிலையாகும். இதனால் நம் பதி தோற்றி அருளுவார் என்பது குறிப்பு. அருள் விசாரத்திற்கு நம் பதி சிற்றம்பலத்தின் கண் விளங்குவது உண்மையே. இது பொய்யல்ல, சூதல்ல, ஏமாற்று உரையல்ல. அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மை அறியாதவர்களே, நம்பிக்கையற்ற சந்தேக பிராணிகளே ஆவர். அப்படி நம் பரமபதி அம்பலத்தில் எழுந்தருளுவதும் உண்மை. எழுந்தருளி பின்பாட்டு காலையிலே, அதாவது தினசரி வாழ்விலே எண்ணியாங்கு அருளப் பெறுவதும் உண்மையே ஆகும். இதில் தவறு என்பது சிறிதும் நேராது. துன்பியல் உலகினர் சிறுமொழி பகர்வர், ஏளனம் செய்வர். அதற்கு செவிசாய்க்க வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம். நம் பதியை போற்றி கொண்டு அவர் உரைகின்ற திருமாளிகையை, அதாவது சூழவரும் உயிர்களை ஜீவகாருண்ய செயலால் ஒளிவர செய்தல் வேண்டும் என்பது திரு ஆணையாம். இங்கனம் நம் பரமபதியினிடத்திருந்தே இவ்வுண்மை சத்திய வாசகமாக வெளிப்பட்டுள்ளதாம். இன்னும் ஒரு பாடலில் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படுத்தி கொண்டு நித்தியானந்தமாய் வாழ்வதே சுத்த சன்மார்க்க வாழ்வு எனவும் குறிக்கின்றார் வள்ளலார். அதுவே பரமான்மபதி வாழ்வு என கொள்ளப்படுவதாம். அந்த பாடலை பார்ப்போம். ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடம் கண்டு அகம் கழிக்கும் போது, நான் போய் அம்பலத்தே திருநடனம் கண்டு அகங்களிக்கும் போது, மையகத்தே பொருந்தாத வல்லல் அருகணைத்து என் மடிபிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன். மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ, மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ. விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்று எனது கையகத்தே ஒரு பசும் பொற்கங்கணமும் புனைந்தார்
கருணையினால் தாயனையார் கண்டாய் என் தோழி, கருணையினால் தாயனையார் கண்டாய் என் தோழி என்கின்றார். திரு அம்பலத்தை பற்றியும் அதில் நித்த நடனம் புரியும் அம்பல வாணரை பற்றியும் சிறிதும் அறிந்து கொள்ளாமல் சந்தேகத்தோடு புறத்தலைந்து கொண்டுள்ளார்கள் பலர். அவர்களெல்லாம் அப்படி கெட்டு அலைந்து கொண்டிருக்க, நான் அம்பல வாணனை கண்டு கலந்து நான் என்ற தற்போதும் போய் அவராயிருந்து கொண்டு திருநடனத்தை கண்டு களிக்கின்றேன். சத்விசாரத்தால் முதலில் திருச்சந்நிதியுற்று நின்றபோது மாசு மறுவற்ற பெருங்கருணை உள்ளம் படைத்த வள்ளல் மெல்ல அருகில் வந்து எனது மடியை பிடித்தார். நான் உடனே அவரது திருவடியை பிடித்து கொண்டேன். அந்த நிலையில் மேலும் சொல்லுகின்றார், நீ நம்மை உனது அகத்திலே மறவாது வைத்து கொண்டிருக்கின்றாய், அத்தோடு உறங்காது விழித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி இருந்து கொண்டு வாழ்வதே சுத்த சன்மார்க்கமாக உள்ளதால் இந்த உண்மை நெறியை உலகறியச் செய்க என உத்தரவிடுகின்றார். இந்த நிலையான வாழ்வு திருமண வாழ்வு என்பதற்கு அறிகுறியாக ஒரு பொற்கங்கணத்தை கரத்தில் அணிவித்து உள்ளார். கங்கணம், பொற்கங்கணம் அருட்பெரும்பதியின் அணைவால் உண்டாம். சுத்த பிரணவ ஞானமாகிய முத்தேக சித்து நிலைக்கு ஓர் அடையாளமாகும். ஆகவே நம் அருட்பிரகாச வள்ளல் பரமான்ம பதியோடு இருந்து கொண்டு தன் திரிதேக சித்தியால் சுத்த சன்மார்க்கத்தை விளக்கி கொண்டு எல்லோரையும் தன்போல் ஆக்கி கொண்டு இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த சுத்த சன்மார்க்கம் கடவுள் அகத்திலிருந்து தொடங்கி விரிந்து நிரம்புகின்றதாம். அகநிலையிலிருந்து அந்நிலையில் பிரியாது எங்கும் நிரம்புகின்றதாலே அனகநெறியாக மொழியப்படுகின்றது. இது முக்கியம், மிக முக்கியம். மீண்டும் கவனிப்போம். இந்த சுத்த சன்மார்க்கம் கடவுள் அகத்திலிருந்து தொடங்கி விரிந்து நிரம்புகின்றதாம். அகநிலையிலிருந்து அந்நிலையில் பிரியாது எங்கும் நிரம்புகின்றதாலே அனகநெறியாக மொழியப்படுகின்றது. முன்னெறிகள் யாவும் மனிதனை தேக நிலையிலிருந்து புறத்தில் உழன்று கடச் செய்தன, அல்லது அகத்தில் ஒடுங்கி மறையச் செய்தனவாம். அவற்றால் பெரும்பயன் விளையவில்லை. ஆகவே தான் அந்த புறநெறிகளுக்கெல்லாம் மாற்றாக இந்த சுத்த சன்மார்க்கம் வந்துள்ளது. இது அகநிலையினின்று அனகமாக விரிந்து என்றும் விளங்கச் செய்ய உள்ளதால் இதில் ஒடுங்கி மறையவோ அலைந்து கெடவோ நேராது. உன்னின்று உளவாது என்றும் விளங்க நேரும். உன்னின்று உளவாது என்றும் விளங்க நேரும் என்பது வள்ளல் அனுபவபூர்வமாக வழங்கியுள்ளதாகும். இந்த அநேக நெறியே முன்னெறிகளுக்கெல்லாம் மாற்று நெறியாகும். இது ஒன்றே உண்மை நெறியாக விளங்குவது. உண்மை பொருளிலிருந்து திறக்கப்படுகின்ற நித்திய அருட்பெருஞ்சோதி நெறியாக உள்ள இதுவே உண்மை நெறி என கூறப்படுவதில் மிகை ஒன்றும் இல்லையா. மற்ற எந்நெறியும் இங்கனம் உண்மை நெறி என கூறப்படுவதற்கு எந்த விதத்தும் தகுதியற்றதேயாகும். மேலும் அனகம் என்ற சொல் பாவமற்றது என பொருள் கொண்டதாம். அறத்திற்கு அருளுக்கு எதிரிடையானது பாவம் என்பர். ஆனால் அருள் நிறை அறநெறியே பாவமற்ற சுத்த சன்மார்க்கம் ஆகியுள்ளதாம். ஆகவே அனகநெறி என்பது சுத்த சன்மார்க்கமே ஆகும். மேலும் பாவம் என்பதற்கு மனத்தால்
பாவனை செய்தல் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி பொய்ப்பாவனை செய்வதால் மட்டும் இந்நெறி அனுபவம் ஏற்படாது என்றும் உள்ளத்தில் கொண்டு மெய்ப்பட வாழ்வதால் தான் இதன் அனுபவம் சித்திக்கின்றது என்றும் தெரியலாகின்றதால் இந்நெறி பாவமற்றது என்றும் கொள்ளலாகின்றதாம். இந்த பாவமற்றதே அநேக நெறி. பொது பாவனை செய்ய போகாதே பெண்ணே, பொய்ப்பாவனை செய்து கைப்பான் ஏன் ஐயோ. பொது பாவனை செய்ய போகாது பெண்ணே, நீ பொய்ப்பாவனை செய்து கைப்பான் ஏன் ஐயோ என்று கூறியுள்ளால் நம் அருட்ஜோதி வள்ளல். பொது என்பது நமது ஆன்மாலயமாகும். அது நாம் என்று இந்த தேகப்பற்றோடு இருந்து கொண்டு வெற்று பாவனை செய்து கொண்டிருப்பதால் பயன் இல்லை. அது நான் என்று இந்த தேகப்பற்றோடு இருந்து கொண்டு வெற்று பாவனை கற்பனை செய்து கொண்டிருப்பதால் பயனொன்றும் இல்லை என்று தெளிவுபடுத்துகின்றார். அந்த பொய்ப்பாவனையால் முடிவில் கசந்து கெடவே நேரும் என்பதும் தெளிவாக்கப்பட்டுள்ளதாம். அடுத்ததாக சுத்த தயவு நெறி. சுத்த தயவு நெறி பல நெறிகளை எல்லாம் உரம் ஆக்கி போட்டு பண்படுத்தப்பட்ட நமது உள்ளமாகிய நிலத்திலே நம் கடவுளான்ம வித்து விதைக்கப்பட்டுள்ளதை கண்டுள்ளோம். அம்முன்னெறிகள் யாவும் ஆன்ம வித்தோடு புதைபட்டு மறைந்திடவே உதவின. ஆன்ம விதைக்கு அன்று ஏற்பட்ட பயன் அவ்வளவே. அதுவே முடிவானதாகவும் கருதப்பட்டது. அதற்கு மேல் முளைத்து படர்ந்து பெருமரம் ஆகும் என்பதும் அதில் அரும் கனிப்பயன் கிடைக்கப்பெறும் என்பதும் முன்பு அறிந்து கொள்ளப்படவில்லை. திருவருள் வெளிப்பட்ட இக்காலத்தே அன்பாகிய நீரும் அருளாகிய உயிர் ஒளியும் கூட்டப்பெற்று முளைவிட கண்டனம். ஆம், இந்நீரும் ஒளியும் சேராத எந்த உரத்தாலும் என்ன பயன் உண்டாம்? பயன் ஏற்படாது இருந்தது இயற்கையே. இப்பொழுது ஆன்ம வித்திலிருந்து அன்பாலும் அருளாலும் இன்பப் பயிர் தழைக்க தொடங்கிவிட்டது. அதை காண்கின்றோம். இதுவே சுத்த சன்மார்க்கமாக திகழ்கின்றது. இம்மார்க்கத்தால் தான் புதைவுற்று கிடந்த ஆன்மாவுக்கு புத்தியல் வாழ்வு உண்டாகி படருகின்றதாம். ஆன்ம விதையினுள் மறைவுற்று கிடக்கின்ற சத்து பொருள், ஆன்ம விதையினுள் மறைவுற்று கிடக்கின்ற இயற்கை உண்மை ஆகிய சத்து பொருள் எல்லாம் வெளிப்பட சித்விளக்க சிறு செடியாகியும் மரமாகியும் வளர்ந்து கொண்டிருக்கின்றதாம். இந்த வளர்ச்சியே சுத்த சன்மார்க்க செயலாக நிகழ்ந்தது. இந்த சன்மார்க்கம் முன்னெறிகள் முடிவுற்ற ஆன்ம எல்லையின் கண்ணே தான் தொடங்குகின்றது. இந்த வளர்ச்சியே சுத்த சன்மார்க்க செயலாக நிகழ்கின்றது. இச்சன்மார்க்கம் முன்னெறிகள் முடிவுற்ற ஆன்ம எல்லையின் கண்ணே தான் தொடங்குகின்றது. அந்த ஆன்மாவையே நிலைக்கலனாக கொண்டு மேல் வளர்க்கப்படுவதாம் சுத்த சன்மார்க்க மரம். இது ஆன்மாவையே அஸ்திவாரமாக வைத்து மேலே ஆனந்த மாளிகை எழுப்புவது போலவும் கொள்ளலாம். சுத்த சன்மார்க்கத்தில் நாம் ஆன்ம ரூபிகள் என்பது முதற் பாடமாக கற்றுக்கொள்வது. அந்நிலையில் பொருந்தி இருந்து கொண்டு அனக வாழ்வை நடத்துவது அடுத்து மேற்கொள்ளப்படுகின்றதாம்.
இந்நெறியே ஓர் ஆன்மாவை நித்தியானந்த நிலையில் வாழ வைப்பது. அந்த ஆன்மாவின் உள்மறைந்திருந்த பரமான்மாவே அனகமுற விரிந்து ஆனந்த வடிவமாய் அனுபவப்படுவதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. இது முக்கியம். மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். சுத்த சன்மார்க்கத்தில் நாம் ஆன்ம ரூபிகள் என்பது முதற் பாடமாக கற்றுக்கொள்வது. அந்நிலையில் பொருந்தி இருந்து கொண்டு அனக வாழ்வை நடத்துவது அடுத்து மேற்கொள்ளப்படுகின்றதா. இந்நெறியே ஓர் ஆன்மாவை நித்தியானந்த நிலையில் வாழ வைப்பது. அந்த ஆன்மாவின் உள்மறைந்திருந்த பரமான்மாவே அனகமுறை விரிந்து ஆனந்த வடிவமாய் அனுபவப்படுவதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். அநாதிகாலமாக பரமான்மபதியே நித்தியானந்த பூரணத்துவம் உள்ளவராயிருக்க, அவரது அருள் வெளியீட்டிற்கு ஆன செயலே அவரது அருள் வெளியீட்டிற்கான செயலே, அதாவது இயற்கை விளக்கம் செயலே எல்லா பிரபஞ்ச காரியமும் இருக்கவும் இன்றே காண்கின்றோம். எல்லா பிரபஞ்ச காரியமுமாய் இருக்கவும் இன்றே காண்கின்றோம். அதாவது நம் பரமான்மபதியே நம் ஆன்மாக்கள் யாவுமாய் விளங்கியும் நமது உயிர் உணர்வு அறிவாய் திகழ்ந்தும் சூழ் உலகாய் சூழ்ந்தும் இருந்து கொண்டு அந்த அருள் தன்மையையே நாமாகி, அந்த அருள் தன்மையையே நாமாகி அதுகொண்டு அவரை காணவும் முடிந்ததாம். அந்த அகவடிவில் நிலைத்திருக்கும் நாம், அந்த அகவடிவில் நிலைத்திருக்கும் நாம் பிறர்க்கு ஏற்ற தயா விளக்கம் செய்து கொண்டு நிரதிசையானந்தமாக விளங்குதலே சுத்த சன்மார்க்கம் அல்லது அனக நெறிமுறையாக வழங்கப்பட்டுள்ளதாம். மேற்குறித்த அனக நெறி சைவ கற்பனா வண்ணத்தோடு முதலில் ஓதப்பட்டன. ஆதலின் அது சுத்த சிவ சன்மார்க்கமாக குறிக்கப்பட்டது. மதசார்பற்ற அருள்நிலை நின்று நோக்கும்போது அந்த சிவம் சச்சிதானந்தமாக அருட்பெருஞ்சோதி பதியாகவே கண்டுகொள்ளப்படுகின்றதாம். ஆகையால் இந்த சன்மார்க்கத்தையே அருட்பெருஞ்சோதி நெறியாக கொள்ளலாம். இது அருள் நிலையினின்று அனக நிறைவு கொண்டு எழுந்து விளங்கவும் கண்டுகொண்டுள்ளோம். இது அருள் நெறியினின்று அனக நிறைவு கொண்டு எழுந்து விளங்கவும் கண்டுகொண்டுள்ளோம். அருள், தயவு, கருணை என்பன சுத்த நிலையில் பூரண கடவுள் குணமாய் சூழப்பட வேண்டியது இம்மார்க்கத்து ஆணையாகும். இப்பொழுது அந்த திருவருள் சுத்த தயவு வண்ணமாக வெளிப்பட, இப்பொழுது அந்த திருவருள் சுத்த தயவு வண்ணமாக வெளிப்பட இசைத்துள்ளாய் அறிகின்றோம். இத்தயவு என்ற சொல் புதிது அல்ல. பரமபதியின் இயல் வண்ணத்தன்மையை சுட்ட ஆக்கி வழங்கப்பட்டிருக்கும் ஒன்றே. என்றாலும் கூட இன்று இந்த ஒரு சொல் நம் அனக நெறிக்கு எல்லா விதத்திலும் பொருந்தி நின்று உதவுவதாயும் முடிந்த குறிக்கோளை காட்டிக் கொடுப்பதாயும் உள்ள உண்மை எல்லாம் உடன் கொண்டு திகழ்கின்றதாய் அருட்பெரும் தயவாலேயே உணர்த்தப்படுகின்றோம். ஆகவே இச்சொல்லை ஒரு ஒப்பற்ற சுத்த சன்மார்க்க மந்திர மொழியாக மதித்து கொள்ளலாம். அது தயவு. தயவே அனகநெறி என்பதை ஈண்டு விரித்து கூறுவாம். நமது இச்சுத்த சன்மார்க்கம்
பரமான்மபதியிடத்திலிருந்து தோன்றி நேரடியாக பெருகுகின்றதாக அறிந்து கொண்டுள்ளோம். நமது இந்த சுத்த சன்மார்க்கம் பரமான்மபதியிடத்திலிருந்து தோன்றி நேரடியாக பெருகுகின்றதாக அறிந்து கொண்டுள்ளோம். அதற்கு தக இந்த அனுபவம் தரவந்த இம்மொழியின் முதல் எழுத்து த ய உ. இதில் முதல் எழுத்து என்பது என்ன? தா என்பது என்ன? நம் தலைநடு விளங்கும் தகராகாச தனித்தலைமை பெரும்பதியை குறிப்பதாய் சுத்த தயா ஞான நிலையில் வெளிப்பட்டுள்ளதாம். அதற்கு மேல் இந்த தாவுடன் யகரம் கூடிய நிலை பரமான்மாவோடு கூடிய ஜீவான்மாவை தெரிவிப்பதாம். ஆகவே தயா தயா என்ற ஈரெழுத்து ஒரு மொழி நமது கடவுளான்ம அத்துவைத உண்மையை காட்டி நிற்பதாக காண்கின்றோம். இந்த தயவு என்னும் அகநிலையிலிருந்துதான் நம் அனக நெறி விரிகின்றது. அவ்விரிவு குறிப்பு வகர உகர எழுத்தினால் நன்கு நிறைவு பெற்று திகழ்கின்றதாம். அதாவது ஊ என்ற எழுத்து ஐந்தாம் உயிராயிருந்து கடவுளரின் அருள் ஐந்தொழிலை குறிக்க இவ் என்றும் வகர மெய் என்றும் கடவுள் ஐஞ்செயலால் காரியப்படும். அருள் வடிவ பொருள் உலகையெல்லாம் உணர்த்து நிற்பதாகும். அருள் வடிவ பொருள் உலகையெல்லாம் உணர்த்து நிற்பதாகும். உண்மையில் நம் தயாநிலையிலிருந்து படருகின்ற இந்த உகர சக்தியால் தான் நாம் உயிர், உணர்வு, உடல், உலகு ஆகிய எல்லாவற்றாலும் சூழப்பெற்று கொண்டிருக்கின்றோம். மேலும் அந்த உயிரிலும், உணர்விலும், உடலிலும், உலகிலும் யாவும் ஐந்தைந்தாகவே உருவாக்கி வழங்கப்பட்டுள்ளோம். ஐந்தின் காரியப்பாடே சூழ் பிரபஞ்சம் எல்லாம் என்பது காண்போம். தயாநிலை நின்று அனகமுற்று விரிந்து விளங்கும் இந்த உலகெல்லாம் ஐந்தின் வண்ண பிரபஞ்சமாக உள்ளது என்பது உண்மையே. இதில் தயா உண்மை அகத்தே மறைந்திருக்க அதன் ஐவண்ணத்தன்மைதான் உலகெங்கும் புறத்தே கண்டு கொள்ளப்படுகின்றதாம். அகநிலை தயா, புறநிலை உகர ஜோதியாய் நிறைந்து இலங்கும் முழுமை தோற்றமே தயவு பெரும் ஜோதியாம் நம் பரமான்மபதியின் பூரண தோற்றமாகின்றது. ஆகவே தயவு என்ற சொல் இப்பொழுது அகமிருந்து அனகமுற்று திகழ்கின்ற பரமான்மபதியே. தயவு என்ற சொல் இப்பொழுது அகமிருந்து அனகமுற்று திகழ்கின்ற பரமான்மபதி நிலையே, பரமான்மபதியே என்று உள்ளவாறு காணுகின்றோம். இக்காட்சி அனுபவத்தோடு அகத்தே தயாநிலையில் இருந்து கொண்டு மறவாது அகத்தே தயாநிலையில் இருந்து கொண்டு மறவாது நீங்காது தயவு செய்து கொண்டே இருப்போம். இதுவே சுத்த தயாநெறி வாழ்க்கை முறையாக சூழுகின்றது. அகமிருந்து அனக தயவு ஒளி நிரம்ப நிரம்ப நமது மெய்யுரு தயவு ஒளியுடம்பாகவே மாறி விளங்க வல்லதாகவும் இது திருவருள் ஆணை. இந்த தயா ஒளி உருவே சுகானந்த வடிவமாம். இதற்கு புறநிலையில் சுத்த பொன்னுருவும் அகநிலையில் ஞான சித்து வடிவம் என்றும் உடன் கூடி எக்காலம் விளங்கும். இதற்கு திரு அருட்பிரகாச வள்ளலார் சாட்சி. இந்த முத்தேக சித்து நிலையும் கூட நம் பதி நமக்கு இந்த தயவு என்ற சொல்லிலும் வழங்கிவிட்டிருக்கின்றார்.
எப்படியெனில் சொல்லில் தா ஞானமாகிய சித்து வடிவம், யா ஆன்மாவாம் ஒரு சொல் பிரணவ வடிவம், ஊ சுத்த ஜோதி பொன் வடிவமாக உள்ளன என்பதும் காண்கின்றோம். ஆகவே இந்த அனக தயவு மார்க்கம் சுத்த சன்மார்க்க தெளிவு கொண்டதாயும் யாவருக்கும் எளிதில் விளங்கி கொள்ளக்கூடியதாயும் இருக்கின்றதாம். தயவு இதை தொடர்ச்சி பதிவு 13 காண்போம். தயவு.